ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாஃப்டான பரோட்டா வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். தண்ணி பத்தலைனா திரும்ப தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இப்போ இந்த மாவை நல்லா நீட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு கிச்சன் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி மாவை நம்ம 10லிருந்து 15 நிமிஷத்துக்காவது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்பப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அப்போனா தான் கிச்சன் டாப்பில் ஒட்டாமல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண வரும். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை பால் மாதிரி உருட்டி ஒரு பவுலில் வச்சிடலாம். மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கிறலாம். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். அதனால குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். மாவு நல்லா ஊறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். வாவ், மாவு நல்லா சாஃப்டா இருக்குது. மாவை திரும்பவும் 2-3 தடவை நீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நீட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ கிச்சன் டாப்ல எண்ணெய் ஊற்றி நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை நல்லா தேய்ச்சிக்கிறலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா தின்னா தேய்ச்சிக்கிறணும். முடிஞ்சா கையில் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிறணும். பாருங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா நீளமாக தேய்ச்சிட்டேன். இப்போ ஒரு கத்தி வச்சு இதை நீளமாக வெட்டிக்கிறலாம். இதை கையிலேயே ரோல் பண்ணி எடுத்துக்கிறலாம். அப்போதான் பரோட்டா லேயர்ஸாக வரும். திரும்பவும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறலாம். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையில சுத்தி தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம சுருட்டி வச்ச மாவை இந்த மாதிரி கையிலேயே பரப்பிக்கிறலாம். இல்லைன்னா பூரிக்கட்டைய வச்சு லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்க, தேய்ச்சாச்சு. லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. இனி இதை பேன்ல போட்டு எடுத்துடலாம். அப்பப்ப திருப்பி போட்டுக்கிறணும். கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கிறணும். அப்பதான் மேல பரோட்டா முருகி உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே பரோட்டா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.